உணவுகளில் மாத்திரைகள் கலக்கப்படுகின்றன என்று இந்திய முஸ்லிம் உணவகங்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி வரும் தரப்பினர் அதனை உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கமான பிரேஸ்மாவின் தலைவர் டத்தோ ஜவஹர் அலி நேற்று வலியுறுத்தினார். இந்திய முஸ்லிம் உணவகங்களில் விற்கப்படும் உணவுகளில் மாத்திரைகள் கலக்கப்படுகின்றன எனும் வீடியோ பதிவுகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. உண்மையில் இந்த சம்பவம் மலேசியாவில் நடக்கவில்லை. அது மட்டுமன்றி இது பழைய வீடியோ பதிவாகும். ஆனால் இந்த வீடியோவை பகிர்ந்து வரும் சில பொறுப்பற்ற தரப்பினர் இந்திய முஸ்லிம் உணவகங்களுக்கு எதிராக அவதூறுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். அவதூறு பரப்பும் நபர்களின் கைபேசி எண்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட புலன குழுக்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பிரேஸ்மா தனது வழக்கறிஞர்களுடன் விவாதித்து வருவதாக டத்தோ ஜவஹர் அலி தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.